திண்டுக்கல்லில் வெடி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2 பேரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டை பகுதியில் நடந்த கார் குண்டுவெடிப்புக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய வெடிபொருட்கள் மற்றும் விவசாய மருந்துகள் விற்பனை செய்ய உரிமம் பெற்ற அனைத்து கடைகள் மற்றும் குடோன்களில் போலீசார் அதிரடி சோதனையானது நடத்தி வருகின்றனர். அந்த வகையில திண்டுக்கல் பெரிய கடவெளி பகுதியில இன்று 10க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற கடைகளில் திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 கடைகளில் சல்பர், பொட்டாசியம் நைட்ரேட், கரிமருந்து மற்றும் உப்பு உள்ளிட்டவை உரிமத்தை புதுப்பிக்காமல் அந்த வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடை உரிமையாளர்கள் 2 திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து உரிமம் ஏன் புதுப்பிக்காமல் இருப்பதற்கான காரணம் குறித்தும் அந்த பொருட்கள், வெடிமருந்து பொருட்கள் எவ்வளவு உள்ளது என்று எடை போடும் பணியுமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 2 கடை உரிமையாளர்களும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.